வெல்கம் டு Padicha Tamizhan. என்னடா இன்னைக்கு புதுசா வந்துக்கிறான்னு பாக்குறீங்களா? எஸ், நம்ம எப்பவுமே ஏதோ ஒரு வீடியோவோட வரும். இது என்னடா வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் அன்பாக்சிங் வீடியோ. ஒரு ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கிறேன், அதை நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற என்னோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பாருங்க. இந்த சேனல் நம்ம எதுக்காக ஆரம்பிச்சோம் அப்படின்னு பாருங்க. அது மட்டும் இல்லாம என்னோட இன்ஸ்டாகிராம் மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை யாராவது புதுசா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதாவது பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இந்த மவுஸ் பார்த்தீங்கன்னா பேக்கிங் வந்துக்குது. சரி, ஓகே, இது என்ன பிராண்ட் அப்படின்னா JEDEL Gadin M20BLK ஒயர்டு ஆப்டிக்கல் கேமிங் மவுஸ். கேமிங் மவுஸ் சொன்னாங்க, இல்லை ப்ரைஸ் எல்லாம் இல்லை வெளியே போடல. சரி, வாங்க பிரித்து பார்க்கலாம். பேக்கிங்கை பிரிச்சாச்சு. பட் பேக்கிங் ஒரு மாதிரியாக இருக்குது பாருங்களாம், அங்கே லைட்டாக பிரிஞ்சிருக்குது. ஒரு பேக்கிங் ஃபினிஷிங் சரியில்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன், பேராமெட்ரிக்ஸ் அதெல்லாம் ரொம்ப அழகாக சூப்பராகவே கொடுத்துருக்குறாங்க. டிசைனை பார்க்குறதுக்கே, இந்த கலர் பார்க்குறதுக்கே நல்லா தானே இருக்குது. ஓகேவா, JEDEL பிராண்ட் அதை போட்டுக்கிறாங்க. அதோட மவுஸ் ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. அது கீழே பாருங்களேன், கேமிங் மவுஸ். ஸோ ஹைலைட் பண்ணிக்கிறாங்க, இது கேமிங் மவுஸ் தான் ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க JEDELன்ட்டு. ஓகே, இது என்னென்ன ஓஎஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் இதில் போட்டுக்கிறாங்க. லினக்ஸ், Windows 10, Windows 7, 10 எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். மற்றபடி இந்த மவுஸோட இதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க. வாங்க இதுக்குள்ளே போயிடலாம், பிரித்து பார்க்கலாம். வாவ், நல்லா இருக்குது மவுஸு. அந்த கிரிப்னஸ், அதாவது மவுஸுக்கு நமக்கு தேவையான இந்த கிரிப்னஸ்லாம் அது நம்ம கரெக்டாக இருக்கணும். பட் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் பாருங்களா, அது ஒயர் பாருங்களா மேலே. அது அந்த ஒயரோட இது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கணும். அப்புறம் அந்த ஒயர் வெளியே வராது, மவுஸுக்குள்ளே இருக்கணும். பட் ஆனால் அது வெளியே கொடுத்துருக்குறான். மற்றபடி எல்லாம் மவுஸ் எனக்கு செட் ஆகுது. ஓகே, வாங்க இது நம்ம செட் பண்ணி பார்க்கலாம். வீடியோல எல்லாம் செம்மையா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த மவுஸோடைய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். அப்போ என்ன ஆகுது இந்த மவுஸ்ல அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் இஸ் லோ. நான் எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் நான் வாங்குறேன்னா அதுல பிரைஸ் கம்மியா இருக்கணும், குவாலிட்டி நல்லா இருக்கணும். அப்படிப்பட்ட ப்ராடக்டா வாங்க. அந்த ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மவுஸ் வாங்கலாம், கண்டிப்பாவே வாங்கலாம் இந்த மவுஸ். ஓகேவா. செகண்ட் என்னடா பாத்தீங்கன்னா இதோட டிசைனை பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப அழகாக செம்மையா இருக்கும். பார்க்கறதுக்கு அப்படியே கேமிங் மவுஸ் மாதிரியே இருக்கும். அதாவது இந்த மாதிரி மவுஸ் யார் வாங்கலாம் பார்த்தீங்கன்னா, என் சிஸ்டம் பார்த்தா சும்மா அப்படி செம்மையா இருக்கணும்டா, பார்த்தா அப்படியே ஒரு வெறித்தனம், அந்த வெறித்தனம் இருக்கணும்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் உள்ள மவுஸ் வாங்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இதோட லைட்டிங். கண்டிப்பா எஸ், இது ஒரு பிராண்டட் லைட்டிங் மாதிரி கொடுக்குது. லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக விசிபிளா இருக்கும். அதுக்காகவே இதை வாங்கலாம். இந்த மவுஸோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்க்கலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேமிங் மவுஸ். அதாவது ஃபிளிப்கார்ட்ல தேடுறப்ப இது கேமிங் மவுஸ்ன்னு சொன்னா, என்னன்னா கேமிங் மவுஸ் இவ்வளோ பிரைஸ் லோவா கொடுத்துருக்கானே அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இது பண்ணது. பட் ஆனால் இது கேமிங் மவுஸ் இல்லை, இது ஒரு நார்மல் மவுஸ் தாங்க. ஓகேவா. இதோட டிசைனிங் வேணா கேமிங் மவுஸ் மாதிரி இருக்கலாம். ஏன்னா கேமிங் மவுஸுக்கு மினிமம் 5 பட்டன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த மவுஸ்ல பார்த்தீங்கன்னா 3 பட்டன் தான் இருக்குது. ஓகேவா. ஸோ அதில் நமக்கு லைட்டாக நம்ம இந்த கம்பெனிக்கு ஏமாந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. ஏன்னா இது நார்மல் மவுஸ்ன்னு போட்டு கூட வித்துக்கலாம். ஏன்னா வாங்காம இருக்க போறது இல்லை, டிசைன் வச்சு கூட வாங்கிக்கலாம். பட் எதுக்கு கேமிங் மவுஸ் போட்டது எனக்கும் தெரியல, அது அவனுக்கும் தெரியல. செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மவுஸோட ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயர் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது. ஆனா இது ஓகே, இந்த பிரைஸுக்கு இது ஓகே இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் நிறைய எதிர்பார்த்தேன். இந்த மவுஸ் யார் வாங்கலாம் பார்த்தீங்கன்னா, லோ பிரைஸ்ல ஒரு நல்ல மவுஸ் வாங்கணும், பார்க்கறதுக்கு வெறித்தனமா இருக்கணும் அப்படின்னா இந்த மவுஸ் வாங்கலாம். இது முக்கியமா யார் வாங்கக்கூடாது பாத்தீங்கன்னா, கேமிங் மவுஸ்ன்ட்டு இந்த மவுஸ் வாங்கிட போறீங்க. இது கேமிங் மவுஸ், இது ஒரு நார்மல் மவுஸ். நீங்க என்ன மவுஸ் யூஸ் பண்றீங்க, இல்ல கேமிங் மவுஸ்ல எவ்வளவு பிரைஸ் உள்ள மவுஸ் யூஸ் பண்றீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்புறம் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதோட உங்களை அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் கிளம்பிக்கிறேன். சிரிப்போம் சந்தோஷமா இருப்போம். கிளம்பிக்கிறது நான் உங்கள் விக்னேஷ்.